வணக்கம் மாணவர்களே. இன்றைய கணித மன்றத்தில் பகா எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறின் மடங்குகள் முறை அப்படிங்கிற ஒரு முறையை பார்க்க போகிறோம். இது 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களில் பகா எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை. கூடவே தரப்பட்ட எண் பகா எண்ணா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பகா எண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1ஐ விட அதிகமான ஓர் இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டும் காரணிகளாக பெற்றிருப்பின் அது பகா எண் எனப்படும். இப்போ பாருங்களேன், சில எடுத்துக்காட்டுகள். 2ஐ நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1 × 2. இந்த 2க்கு இந்த 1ம் 2ம் தவிர வேற எண்கள் காரணிகளாக இருக்காது. இப்போ இதே மாதிரி பாருங்க, 3க்கு 1 3, 5க்கு 1 5, 7க்கு 1 7, வேறு காரணிகள் கிடையாது. ஸோ அப்போ இந்த பகா எண்களை எப்படி சொல்லலாம்? 1 மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுபடும் எண்கள் பகா எண்கள் எனப்படும். 1 நீங்களாக 1 பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். எனவே 1 மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுபடும் எண்கள் பகா எண்கள் எனப்படும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். எரடோஸ்தனிஸ் சல்லடை முறை அப்படிங்கிறத பார்த்தோம். எரடோஸ்தனிஸ் அப்படிங்கிற கிரேக்க கணித அறிஞர் ஒரு முறையை கொண்டு வந்தார். அது என்னன்னா, 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களை அட்டவணைப்படுத்திக்கிறோம். அதற்கப்புறம் 2 3 5 7 இந்த பகா எண்களினுடைய மடங்குகளை எல்லாம் அடிச்சிடுறோம். அடிச்சுட்டு மீதமுள்ள எண்களை எல்லாம் நம்ம எடுக்கிறோம். இது ஒரு முறை. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஆறின் மடங்குகள் முறையில் ஆறினுடைய மடங்குகளை பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆறின் மடங்குகள் பார்ப்போம். முதல்ல நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12லேருந்து. அப்போ ஈராறா 12, மூவாறா 18, நாலாறா 24, ஐயாறா 30, ஆறாறா 36, ஏழாறா 42, எண்ணாறா 48, ஒம்பித்தாறா 54, பைத்தாறா 60, பதினோராறா 66, பன்னெண்டாறா 72, பதிமூணாறா 78, பதினாலாறா 84, பதினஞ்சாறா 90, பதினாறாறா 96. ஸோ இப்போ இந்த முறையில் நமக்கு வாய்ப்பாடு தெரியணும். வாய்ப்பாடு தெரியலைன்னா கூட பரவாயில்ல, 10 வரைக்கும் தெரியும் சார் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆறாக கூட்டி எழுதிக்கணும். இந்த 16 வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களுக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எண்களினுடைய முன்னி தொடரி பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம், 2 அம்புக்குறிகள் மேலேயும் கீழையும். இப்போ 12னுடைய முன்னி தொடரி, அதாவது 12க்கு முன்னாடி வர்ற நம்பர், 12க்கு அப்புறம் வர்ற நம்பர், அது என்னென்னங்கிறத பார்ப்போம். 11 13 இல்லையா? 12ன் முன்னி 11, 12ன் தொடரி 13. இப்போ அதே மாதிரி 18க்கு பாருங்கள், 17 19, 24க்கு 23 25, 30க்கு 29 31, 36க்கு 35 37, 42க்கு 41 43, 48க்கு 47 49, 54க்கு 53 55, 60க்கு 59 61, 66க்கு 65 67, 72க்கு 71 73, 78க்கு 77 79, 84க்கு 83 85, 90க்கு 89 91, 96க்கு 95 97. இப்போ இந்த எல்லா எண்களினுடைய முன்னி தொடரிய எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதில் 5ன் மடங்குகளை எல்லாம் நீக்கிடுறோம். 5னுடைய மடங்கு 5 10 15ன்னு வரும் இல்லையா? அதுகளை எல்லாம் நீக்க போகிறோம். இப்போ இந்த முதல் வரிசையில் பாருங்கள், 25 இருக்குது, அதை நம்ம நீக்கிடுவோம். 2வது வரிசையில் 35 இருக்குது, நீக்கிடுவோம். 3வது வரிசையில் 55 இருக்குது, நீக்கிடுவோம். 4வது வரிசையில் 65 இருக்குது, நீக்கிடுவோம். 5வது வரிசையில் பாருங்கள், 85 இருக்குது, 95 இருக்குது, நீக்கியாச்சு. இப்போ 5ன் மடங்குகளை எல்லாம் நீக்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா, 7ன் மடங்குகளை நீக்க போகிறோம். இதில் எதெல்லாம் 7ன் மடங்குகள் இருக்குன்னு பாருங்கள். முதல் வரிசையில் இல்லை, 2வது வரிசையில் எதுவும் இல்லை, 3வது வரிசையில் பாருங்கள், 7 7 49. சரி, அடுத்தாப்பில் என்ன சார் இருக்குது? இங்கே 7ன் மடங்குகள் எதுவும் இல்லை. இதில் பாருங்கள், 11 7 77, நீக்கியாச்சு. அடுத்தாப்பில் இங்கே கடைசியில் 13 7 91 இல்லையா? அந்த அதையும் நீக்கிடுவோம். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எண்களை மட்டும் எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 இல்லையா? ஏற்கனவே 2, 3, 5, 7 நம்மள்ட்ட இருக்கு. ஸோ மொத்தம் 25 எண்கள் பகா எண்கள். இப்போ இவைகளை மட்டும் நாம் வகைப்படுத்துவோம். வகைப்படுத்திடுவோமா? இப்போ பாருங்க 2, 3, 5, 7 அப்படி தொடங்கி 100 வரைக்கும் என்னென்ன பகா எண்கள் இருக்கோ அம்புட்டையும் எளிதாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த படிகளை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம 1லிருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களை பொறுத்தே பார்க்குறோம். முதல் படி பாருங்க, 6இன் மடங்குகளை எழுதுக. அடுத்தாப்புல அவற்றின் முன்னி மற்றும் தொடரிகளை எழுதுக. அடுத்தாப்புல 5இன் மடங்குகளை அடித்து விடுக. 7இன் மடங்குகளை அடித்து விடுக. அடுத்த ஸ்டெப்பு மீதமுள்ள எண்கள் பகா எண்கள். ஸோ அப்போ இதனுடைய கருத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகா எண்கள் 6இன் மடங்குகளின் முன்னியாகவோ தொடரியாகவோ அல்லது முன்னி தொடரி இரண்டுமாகவோ அமைகின்றன. இது ஒரு நல்ல முறை. இப்போ நம்ம ஒரு எண் கொடுத்துருக்குறாங்க, அது பகா எண்ணா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி பார்ப்போம். பகா எண்களை எளிதில் காணக்கூடிய முறை. சரி, இப்போ எல்லாருக்கும் இந்த அட்டவணை தெரியும் இல்லையா? வர்க்க வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லையா? 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4 வரிசையாக இருக்குது இந்த மாதிரி. இப்போ இதை பயன்படுத்தி நம்ம ஒரு எண் பகா எண்ணா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். முதல்ல பாருங்கள், இப்போ 57 ஒரு பகா எண்ணான்னு செக் பண்ணணும். என்ன செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 57ஐ அடுத்து வரக்கூடிய முழு வர்க்க எண். 57க்கு அடுத்து என்ன வரும்னு பாருங்கள், 64. இப்போ 64க்கு ரூட் எடுக்கிறோம். வர்க்க மூலம் எடுத்தோம்னா 8. இப்போ 8ஐ விட சிறிய பகா எண்கள் பார்க்குறோம். 2, 3, 5, 7. சரி, அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா 57 இந்த பகா எண்களில் ஏதேனும் ஒன்றால் வகுப்பட்டால் அது பகா எண் இல்லை. நம்ம தரப்பட்டிருக்கிற இந்த 57 இந்த 4 நம்பரில் எதனாச்சும் ஒன்றில் வகுப்பட்டுடுச்சுன்னா அது பகா எண் இல்லை. அப்படி வகுப்படலைன்னா அது பகா எண். ஆனால் இப்போ 57 எதால் வகுப்படும் பார்த்தாலே தெரியுது, 3ஆல் இல்லையா? 3ஆல் வகுப்படுறதுனால இது என்ன கிடையாது, பகா எண் கிடையாது. 57 என்ற எண் 3ஆல் வகுப்படும், எனவே இது பகா எண் அல்ல. சரி, இப்போ அடுத்தாப்புல இன்னொரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 127 பகா எண்ணா? இப்போ பாருங்கள், 127ஐ அடுத்து வரக்கூடிய முழு வர்க்க எண் எனது 144. இப்போ 144னுடைய வர்க்கமூலம் 12 இல்லையா? ரூட் எடுத்தோம்னா 12 கிடைக்கும். இப்போ 12ஐ விட சிறிய பகா எண்கள் 2, 3, 5, 7, 11. போன நம்பரில் நமக்கு 7ஓட முடிஞ்சு, இப்போ 11 வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா 12ஐ விட சிறிய நம்பரில் 11 சேர்ந்துருக்கு பகா எண். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 நம்பராலையும் இந்த 127 வகுப்படுத்தான்னு பார்க்கணும். 127 இந்த 5 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பரில் வகுப்பட்டுருச்சுனாலே அது என்ன கிடையாது, பகா எண் கிடையாது. ஆனால் நம்மளால் வகுப்படுமான்னு பார்ப்போமா? 127 இந்த பகா எண்களில் ஏதேனும் ஒன்றால் வகுப்பட்டால் அது பகா எண் இல்லை. 2ஆல் வகுப்படாது, 3ஆல் வகுப்படாது, 5ஆல் வகுப்படாது, 7ஆல் வகுப்படாது, 11ஆலையும் வகுப்படாது. அப்போ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடுறோம், இது என்ன எண், பகா எண். 127 என்ற எண் இந்த பகா எண்கள் எதனாலும் வகுப்படவில்லை. எனவே 127 ஒரு பகா எண். சரியா? இந்த முறை நமக்கு இந்த பகா எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ஒரு சிறு பயிற்சி உங்களுக்கு, முயற்சி செய்து பாருங்கள். 221 ஒரு பகா எண்ணா? இந்த முறையை பயன்படுத்தி செக் பண்ணி பாருங்கள். 347 ஒரு பகா எண்ணா? இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த விடையை வந்து கண்டுபிடிச்ச பிறகு உங்கள் ஆசிரியரோட விவாதிங்க. வாழ்த்துக்கள் மாணவர்களே.